குபேரா நம்ம தனுஷ் நடிப்புல சேகர் கமுலா அப்படிங்கிற தேசிய விருதில் குவித்த ஒரு சிறந்த தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா. அவருடைய இயக்கத்தில் தனுஷ் நடித்த படம் தான் குபேரா. நாகார்ஜுனும் நம்ம தனுஷுக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனாவும் நடித்திருக்கிற படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. இது ஒரு வாத்தி மாதிரியான ஒரு சாதாரண ஒரு தெலுங்கு படம், டப்பிங் பண்ணி விடுவாங்க பேரண்டியாங்க பேரில், அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது இது பழைய சேகர் கமுலாவோட படம் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படி தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் ட்ரெய்லர்லேயே தனுஷ் நாகார்ஜுனாவோட அந்த கேரக்டரைசேஷன் தெரியுது, அவங்களோட நடிப்பு தெரியுது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு நல்ல கதையம்சம் இருக்குங்கிறது நமக்கு புரியுது. இப்போது ஜூன் 20 இந்த படம் ரிலீஸுக்காக எல்லாருமே காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படியெல்லாம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த படத்தோட சென்சாரை பண்ணி முடிச்சிட்டாங்க. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வேறு வழியே இல்லை. நம்ம எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி, பெரிய படத்துக்கு சொல்கிற மாதிரி டியூரேஷன் தான் பிரச்சனை. ஏன்னா இந்த குபேரா படத்தோட டியூரேஷன் 3.25 மணி நேரம் அப்படின்னு சென்சார் சர்டிஃபிகேட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அனிமலை விட சில பல நிமிடங்களே கம்மி. அனிமல் ஆக்ஷன் படம் வேற லெவல், அதனால் விட்டுருங்க. ஆனால் இந்த குபேரா படம் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் படம் தான், அதில் மாற்றமே கிடையாது. ட்ரெய்லர் தான் காட்டுது. ஸோ அப்படிங்கும்போது 3.25 மணி நேரம்லாம் வாய்ப்பே கிடையாது. தனுஷ் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ கிடையாது. 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரசிகர் உட்காந்து பார்க்கறதுக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க படமே ஓட மாட்டேது. 3 மணி நேரம் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும்தான் ஓடுது. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் படம் இது வரைக்கும் 2 to 2.25 2.5 அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க தனுஷ் படத்துக்கு. ஏன்னா அவருடைய உண்டர்பால் ப்ரொடக்ஷன்ஸில் அவர் நடிக்கிற படத்துக்கெல்லாம் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 2.25 2.20 அப்படி தான் இருக்கும். ஸோ தனுஷே அவருடைய படத்துக்கான மதிப்பு என்ன, அளவுகோல் என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு நடிகர், ப்ரொடியூசர். ஆனால் அவர் படத்துக்கு 3.25 மணி நேரமா அப்படின்னு ரசிகர்கள் அதிர்ச்சியை எழுப்பினாங்க. ஆனால் தயாரிப்பு செயலேருந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த 3.25 மணி நேரம் அப்படிங்கிறது சென்சார் பண்ணுறது லேட் ஆகிடக்கூடாது, தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு, மிஸ் பண்ணால் படம் ரிலீஸ் ரெனிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரம் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த ஃபுட்டேஜே அப்படி கொடுத்துட்டோம், 3.25 மணி நேரம் ஃபுட்டேஜ். ஆனால் அப்படி கிடையாது, பல நிமிஷங்களை நாங்கள் குறைக்க தான் போகிறோம். இன்னும் சொல்ல போனால் முடிஞ்ச அளவுக்கு 2:55 நிமிடங்களுக்கு பண்ணுவோம். ஆனால் அதுக்கு கீழே பண்ண என்ன ஆகுனா படத்தோட எசன்ஸ் போயிடும். அதனால் கன்ஃபார்ம் 2 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குது, 3.25 மணி நேரம் கிடையாது. அது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேணால் குறைப்போம். தவிர 2:50 கீழே போனால் நிச்சயமாக நாங்கள் சொல்ல வர வேண்டிய கருத்து அது முழுசாக போய் ரசிகர்களிடம் ரீச் ஆகாது அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். குபேரா படத்தோட டியூரேஷன் அதுக்கு எதிரியாக அமைதா இல்லை அது ப்ளஸ்ஸாக அமைதா அப்படின்னு.